கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம்னா 1 லிட்டரு பால், ஒரு ஆளுக்கும் ஒரு லிட்டரு பால், அதுவும் சுட சுட இருக்குது. அதில் கொதிக்க வச்சுருக்கான். அது போக வந்து என்னென்னா பாலை குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிடணும். அதுலேயும் வந்து இந்த 2 வாழைப்பழத்தை உரித்து உள்ளே போட்டுடணும். சரியா? கையோட உரிச்சு போட்டுருங்க. கையோட உரிச்சு போடுங்க உள்ள. என்னென்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இருக்குது இந்த சேலஞ்சு பார்த்தா டஃப்பாக தான் இருக்குது. என்ன டஃப்பாக இருக்குது? 1 லிட்டர் பாலை குடிச்சிட்டு இந்த பிரியாணியை சாப்பிட முடியாதா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். சேலஞ்ச் எப்படின்னு டிஃபரெண்டா இருக்கு. எப்படி நீங்க இத திங்க் பண்றீங்க? எப்படி திங்க் பண்றீங்க? இந்த அது திக்கா சுண்ட காய்ச்சி இருக்கு பாலை வந்து. சுண்ட கெட்டியாவும் இருக்கு. 5 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி இருக்கு. 1 லிட்டர் ஆகி இருக்கு. பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி டிஃபரெண்டான சேலஞ்சு நம்ம சேனல்ல இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது போக இந்த பாலை குடிச்சிட்டு இந்த பிரியாணியை சாப்பிட்டு ஜெயிக்கிற ஆளுக்கு பிரம்மாண்ட பரிசு இருக்கு. 3 பேர் கலந்துக்கிறோம். இதில் யார் சாப்பிட்டு ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அதுலேயும் ஹெவி ப்ரோ பிளேயர் வந்திருக்காரு. இன்னைக்கு போட்டி டஃப்பாக தான் இருக்குங்க. என்னை வச்சு ஒன்று சுட சுட இருக்கு. ஆனால் அப்படியே தான் குடிக்கணும். ஆற்றலாம் கூடாது. ஆத்தாடி என்ன சுடுது. நல்ல பால் ஆடையெல்லாம் இருக்குன்னு. என்ன போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பரிசை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். பிரம்மாண்ட பரிசை நல்லா பார்த்துக்குறோங்க அண்ணே. பார்த்துக்கேன். ஓகேவா? யார் வாங்குறான்னு பார்ப்போம் இன்னைக்கு பரிசை. ஓகே, ஒரு ஓரமாக வச்சுருங்க பரிசை. ஓரமாக வச்சுருங்க. அவர் பக்கத்துலேயே வச்சுருங்க. என்ன பிளேயர் அவர் தான் ஜெயிப்பார் இன்னைக்கு. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம். சரி ஆரம்பிங்க. பாலை குடிச்சிட்டு தான் பிரியாணி சாப்பிடணும். அதுபோல் வாழைப்பழத்தையும் சாப்பிட்றணும். ஓகே, கண்டிப்பாக. வாழைப்பழத்தை எப்படினாலும் சாப்பிடுங்க. பாலை குடிச்சு கூட சாப்பிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? என்னடா இந்த போட்டு போடுறாரு? சூடா இருக்குல்ல? சூடா கோயிந்தாதே இன்னைக்கு. ஆஹா, ஆனா சூடா இருக்கப்பா கோயிந்தா. ஏன் கோயிந்தா? டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோயிந்தா? ஆமா கோயிந்தா. சூடா இருந்தாலும் வாழைப்பழத்தை சாப்பிடும். ரிவர்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 லிட்டர் பாலை குடிச்சிட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குப்பா. பாலும் பழமும், அதாவது சுடு வாழைப்பழம் சுடுதப்பா. இது ஏதாவது கிளாஸ் வந்து நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். வாங்க, உங்களுக்கு எல்லாம் ஈஸியாகவே பண்ணி கொடுப்பாங்க. சேலஞ்சுனா கஷ்டமாக தான் இருக்கும். இது வேற தடுக்குதுடா இந்த வாழைப்பழம். சாப்பிட்டு பாருங்க. இனிக்க மாட்டேது பழம். எப்படி நிற்கும்? இனிப்பு பால் எடுத்துரும்ல. எப்படி இருக்கும் பால்? பாலில் ஊறுறனால இழுத்துரும். பாலில் இருக்குமோ? கண்டிப்பாக. அம்மே, பால் எப்படி இருக்குது? சுவையாக இருக்கா? சூப்பராக நல்லா இருக்கு. கரெக்டாக இருக்கா? கலவையில் மிக்சிங் இருக்கா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இனிப்பும் கரெக்டாக இருக்கு. வாங்க. எப்பா சுடுதப்பா. நீங்கள் வேற கொஞ்சம் ஆற்றிருக்கலாம். நம்ம தான் வந்து சுடு பால் சேலஞ்சு தானே வைக்கிறோம். அப்போ சூடாக தான் இருக்கும். குறைவனானதே 1 லிட்டரு. குறைய மாட்டேங்குது. தெம்பா பசும்பால் கொடுக்குறாங்கப்பா. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த பால் குடிக்கிறத? இந்த மாதிரி பால் குடிச்சிட்டு சாப்பிட்ருக்க மாட்டியா? 1 டம்ளர் பால் தான் குடிச்சு பழகிருக்கேன். இப்படி ஒரே நேரத்தில் 1 லிட்டர் கொடுத்தேன். நான் டீயே குடித்தது கிடையாது. நம்மளை கொண்டாந்துத. நல்லா இருக்கும்பா. பால் வந்து நல்லா கெட்டியாக பசும்பாலுன்றதுனால திக்கா ஒரு மாதிரி தித்திப்பாக இருக்குது. அடங்கப்பா. தம்பி சீக்கிரம் சாப்பிட்டா
ஜெயிக்கணும்ல ப்ரோ பிளேயர் வந்திருக்கீங்க நீங்கள், அப்புறம் நாங்கள் ஜெயிக்க வேணாமா? இந்த வேகம் அடிக்கிறாரு. எப்படியாவது சுட சுட குடிச்சு விடணும். இதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் போல. என்னடா அது சுடுது. இங்கிட்ட பிரியாணி வேற இருக்கு. மணக்க பிரியாணி இருக்கு. இது ஆனால் கேட்ட போடும்னு நினைக்கிறேன். கேட்போம் நம்ம ப்ரோ பிளேயர் என்ன சொல்கிறாருன்னு. என்னண்ணே கேட்ட போடுதா? இல்லை குடிக்கலாம். கொஞ்சம் சூடு தான் அங்கே முடியல. ஊதி ஊதி குடிங்க. வச்சது வச்சாங்க 2 லிட்டர் வச்சாங்கன்னா இன்னும் இதுக்கு மேலே முடியவே முடியாது. 1 லிட்டர் வச்சுட்டேன் நல்ல வேலை. 2 லிட்டர் வைப்போம், ஆனால் 2 லிட்டர் பால் மட்டும் குடிக்கிறது வைப்போம். சூடா ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரையும். என்ன ஓவர்டேக் பண்ணி போறான்? நான் தானே இந்த பொண்ணை காப்பாற்றணும். அதான சீன் சீக்வென்ஸ். ஏய் இல்லை எதுவும் ஊறுதா? இல்லை குறைவனான்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. குறையட்டும் எங்கேனாலும் பால் குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்ருவோமா? சாப்பிட முடியுமான்னு தெரியல. இதுக்கே ஃபுல்லாகிற மாதிரி இருக்கு. அதுலேயும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்ட போடுதானேன்னு கேட்டேன். இது சாப்பிட்டனால சாப்பிட்ருவேன், குடிச்சிட்டேனா அதை. இது எல்லா நாளையும் தான் முடியும். என்னடா அந்த சோதனை என்னோட வாழ்க்கையிலே இப்போதாங்க 1 லிட்டர் பாலை குடிக்கிறேன். இந்த பவுல் நிறைய குடிச்சேன் 1 லிட்டரு. இந்த பவுல்லாம் எங்கே தான் பார்த்து வாங்குறாங்கன்னு தெரியல. நைட்டில் குடிச்சிட்டேன் போல தம்பி. ஆற்றி குடிங்க. சீக்கிரத்து பிரியாணி சாப்பிடணுமே. பிரியாணி என்னை இழுத்துக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. குடிச்சிட்டாப்ல பாலை ஆற்றியாவது குடிக்கலன்னு சொல்லி குடிச்சுட்டாப்லையா. அது குடிச்சா 2 வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழத்தை சாப்பிட்டு தானே பிரியாணி இறங்கணும். நல்ல சுவை. பாலுக்கு முத ஊறுகாய் திண்டால் நானாக தான் இருப்பேன். சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா வச்சிரும். ஊறுகாய்க்கு நல்லா தான் எடுக்குது பால். வியூவர்ஸ் பார்த்துக்கிறேங்க. 1 லிட்டர் பாலை பசும்பாலை குடிச்சு முடிச்சுட்டு அவர் முடிச்சிட்டாரு. அதனால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கீழே வச்சிரும். கீழே வச்சிருங்க. தண்ணி எது குடிக்கிற? இந்த பொறப்பு தான். அடடா அடடா. நீங்கள் குடிச்சுக்கிட்டாங்க, நம்மளாலும் குடிக்க முடியலையே. பிரியாணியோட சுவை எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு. ஆஹா. விட்டுருக்கடா. எப்படா குடிச்சிய பாலை? அங்கே ஒரு ப்ரோ பிளேயர் பேர் எவ்வளோ நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு. கலக்குறியே, இந்த கருமம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. ஆளுக்கு ஊற தொட்டு முதல் நான் தான் இந்த உலகத்திலேயே. யாராவது ஒரு ஆள் பறிச்சு வாங்குவாங்க தெரியும். பாவம் வச்சு இருக்கிறாப்ல. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நானே சுவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒரு டாஸ்க்காவது கம்ப்ளீட் பண்ணணும். சரி, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஏட்ட போடுதுல பேசுங்க. சும்மா ஜாலியாக பேசிட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வெற்றிகரமாக குடிச்சிட்டேன் நான் படம் சரி பிரியாணி ஒரு லிட்டர் பாலில் கேட்ட படத்தான் செய்யணும். இதுலேயும் ஜெயிக்கிறாள் சாப்பிடுங்க ஜி சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் பையன் சாப்பிட்டுன்னா சாப்பிட்டுப்பாரு. தலைவர் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம், கொஞ்சம் பின்ன வாங்கிட்டாப்ல. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். வெற்றியை நோக்கி இந்த லாஸ்ட் உருண்டைய இலையில ஒன்றும் இருப்பாருங்க. வெற்றி நல்ல ஜெயிச்சாச்சு. ப்ரோ பிளேயர் வந்திருந்தாரு. நம்ம கூட தோத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க. நல்ல சுவையா இருக்கு. எப்படி பண்ணாலும் நம்ம முடியாதான். இப்போ பிரியாணியை சாப்பிட்டுட்டு பாலை குடிக்கணுன்னாலும் தோற்றுருவான். அது என்னன்னா பிரியாணி சாப்பிட்டு பாலை குடிக்கிறதுனா ரொம்ப தகுதிடும். குடிக்க முடியாது, யாருமே குடிக்க முடியாது. அது ரொம்ப டஃப்பாயிரும். எப்படி நினைக்கிறீங்க இந்த சேனல் வந்து எப்படி தெரியுது உங்களுக்கு? முதல்ல தோற்கிறேன். ரொம்ப டஃப்பாக இருக்குது. இது தோக்குறேன்னா என்னங்க நீங்கள் தோக்க தூங்கி விட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். என்ன நொப்படியா வாரம் அமைச்சரே வாரம். இந்த சேலஞ்சை சாப்பிடுங்க. நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ணேன். அதே மாதிரி அவரை ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினச்சேன். ஜெயிச்சாச்சு, பரவாயில்லப்பா. 1 லிட்டர் பால் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு பிரியாணியை சாப்பிட்றதுல நான் தான் ஜெயிச்சிருந்தேன். 1 லிட்டர் பாலை குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்றதுலையும் ஜெயிச்சிட்டேன். சூனாப்பானா சாப்பிடுங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. முடியல என்னால். அண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னும் முடியல. ஜெயிச்சலாம் முடியும்னே முடியல. சரி, நான் கூட நீங்கள் தான் பரிசை ஜெயிச்சுட்டு போகிறோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். பாலை குடிக்கிறது. சரி, அடுத்த வாரம் வியூவர்ஸ் எங்களுக்கு ரன்னிங் போட்டிலாம் இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் யாரும் கலந்துக்கிற விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வெற்றியை ஓனரை அறிவிப்பாப்பில். நான் ஃபஸ்ட்டு பரிசு வாங்கிக்கிறேங்க. பரிசு எடுங்கண்ணே. எடுங்க. பரிசு வியூவர்ஸ் கை கழுவி காட்டுறேன். நம்ம கையை கழுவிட்டு சுத்தமாக கட்டுறேன். இன்னும் ஈட்டிங் சேனல்ஸில் வந்து அதுவும் 1 லிட்டர் பால், ஒரு பிரியாணி, 2 வாழைப்பழம். 2 வாழைப்பழம் இதில் வந்து கலந்துக்கிட்டார் இவர் வந்து.
அதில் முதல் பரிசை தட்டிட்டு போகிறது இவர் தான். வியூவர்ஸ், ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக இப்போ பரிசு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணுங்க. என்ன பரிசு இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம சாப்பிடுவோம், அவர் ஓப்பன் பண்ணட்டும். நீங்கள் போயிரும்ல. சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பரிசை பாருங்கள். அவங்களுக்கு சோகவே முடிச்சோம். பார்த்துக்கிறேங்க. இப்படியே போச்சு. ஜூஸ் கிளாஸும் போட்டுருக்கு. ஒரே கிளாஸ் சேமாக இருக்குது. கிளாஸ் மேட்சிங்கா? பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் 6 கிளாஸ் ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே பொருளை பூரா இப்படி பரிசு சாப்பிட்டு ஜெயிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. டிரைவர் அவசரமா ஒரு கருத்து சொல்ல டீ நகர் போகணும், வண்டி எடு. தொடர்ந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். நீங்கள் அதிக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.